ஹாய் எவ்ரிவன். சுகி சிஸ்டர் வீட்டுக்கு மாடியில் இருக்கிற செடிகள் தான் இது. அவங்க ஹவுஸ் ஓனர் வளர்க்குற செடிகள் தான் இது எல்லாமே. அவங்க எந்தெந்த பொருட்கள் எல்லாம் இந்த செடிகளை வளர்த்துருக்காங்க நீங்களே பாருங்களேன். எதையுமே வேஸ்ட் பண்ணலை, எல்லாமே யூஸ்ஃபுல்லாக எல்லாத்தையுமே அவங்க செடி நட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து நானே ஒரு நிமிஷம் எந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் எனக்கே தோணுச்சு. இந்த பூக்கள் எல்லாம் நம்ம ஊரில் வளராது, ஆனால் பெங்களூர் சீசனுக்கு இது நல்லாவே வளருது. அது மட்டும் இல்லாமல் குட்டி பாப்பாவையும் மேலே கூட்டிகிட்டு வந்திருந்தோம். மேலே வந்துட்டாவே அவங்க இந்த பாலை தாங்க எடுத்துகிட்டு விளாட ஆரம்பிச்சிடுவாங்க. ஃபுட்பால் சூப்பராக ப்ளே பண்ணுவாங்க அழகாக. அவங்களால அவங்க வயசுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அந்த ஃபுட்பாலை உதச்சி விளையாடிட்டு இருப்பாங்க. பாப்பாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, நாங்கள் யாருனா வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிட்டாவே பாப்பா அப்படியே சைலண்ட்டாக ஆகிடுவாங்க. இதுதான் அவங்களோட சின்ன வயசுலேருந்தே இந்த பழக்கம் இருக்குது. நாங்கள் அவங்களுக்காக அதனாலே தெரியாமல் வீடியோ எடுப்போம், தெரிஞ்சிடுச்சுன்னா ரொம்ப அமைதியாகிடுவாங்க. இப்போ வரைக்கும் அதே கீப்பப் பண்ணுறா. அதனால தான் நாங்கள் இப்போ வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சு சைலண்ட்டாக இருந்தால், இதுக்கு முன்னாடி சூப்பராக ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தோம். லயா பாப்பா கொஞ்சம் சைலண்ட், ஆனால் அவங்க பாட்டியெல்லாம் பார்த்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ரோஜா பாப்பா வந்து நல்லா வாயாடி, அவங்க பாப்பா இவங்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னாவே நல்லா ஆட்டம் போடுவாங்க. ரோஜாவுக்கும் லயாவுக்கும் அப்படி ஒரு சூப்பரான பாண்டிங். என்கிட்ட எப்பயுமே ரோஜா சண்டை போட்டுகிட்டே இருப்பா, அவள் ஏன் பாப்பா அவள் ஏன் பாப்பா சொல்லிட்டு. அப்புறம் எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் போகும். அதோட அன்றைக்கி ஈவினிங்கே நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம், பெங்களூருக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு.